எல்லாருக்கும் காலை வணக்கம். இன்னைக்கு எங்கள் வீட்டில் காலை உணவு வந்து ஹெல்த்தியான கேப்பக்கூழ் செய்ய போகிறோம். நீங்கள் வந்து கேப்பக்கூழை வந்து ராகி கூழும் சொல்லிக்கலாம், இல்லை கேழ்வரகு கூழும் சொல்லிக்கலாம். ஸோ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கேப்பக்கூழ் பண்ணுறதுக்கு நான் வந்து அரிசியை வந்து வேக வைக்கணும். அதுக்கு நாங்கள் வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணி சூடுபடுத்திட்டுருக்கோம். வந்து மூடிக்கலாம். ஓகே, தண்ணி சூடாயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து அரை கப் அரிசி வந்து அலசி வச்சுருக்கோம். இப்போ அதை போட்டுக்கலாம். ஓகே, இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து ராகி மாவு எடுத்து வச்சுருக்கோம். இந்த கப்பு வச்சு 1.5 கப் மாவில் போட்டிருக்கோம். இப்போ வந்து தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, வந்து ராகி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சோறு வந்துச்சு. இப்போ வந்து ஊற்றிடலாம். ஓகே, ஊற்றியாச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் அடுப்பு வந்து சிம்மில் வச்சுருக்கோம். இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கட்டி விடாது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு ரெடி ஆகிடும். இப்போ கூழ் ரெடி ஆயிடுச்சு. எப்படி கூழ் ரெடி ஆயிடுச்சுன்னா வந்து இந்த கூழோட நல்ல ஸ்மெல் வரும், கலரும் சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ தான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கூழ் ரெடி. இப்போ கூழ் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து மிளகா வந்து வறுத்து வச்சுருக்கோம். கருவாடை வந்து வறுத்து வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் பூண்டு ஊறுகாய் வச்சுருக்கோம், எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதுக்கப்புறம் வெங்காயம் வச்சுருக்கோம். இது எல்லாம் சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஓகே, சாப்பிட்லாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு வந்து கூழை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து சைட் டிஷ் வச்சு சாப்பிட்லாம். ஃபஸ்ட் நம்ம வந்து கருவாடை வந்து வறுத்த கருவாடை வந்து சாப்பிட்டு போகிறோம். சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் வந்து பூண்டு ஊறுகாய் வச்சு சாப்பிட போகிறேன். பூண்டு ஊறுகாய் நல்லா இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வெங்காயம் வச்சு சாப்பிட போகிறேன். இதான் ஃபஸ்ட் டைம் வெங்காயம் வச்சு ட்ரை பண்ணுறேன். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வெங்காயத்துக்கும் சூப்பராக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் வந்து அது வறுத்த மிளகாய் சாப்பிட போகிறேன். எனக்கு வந்து இந்த காம்பு இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இன்றைக்கும் அதை தான் சாப்பிட போகிறேன். காம்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பெல் பட்டன். பாய் பாய்.